இன்ஸ்டா ஓப்பன் பண்ணா போதும். ஒரு ஒரு ரீலும் மோஸ்ட்லி கப்பிள் கன்டென்ட்டா தான் இருக்கு. என்ன இப்படித்தான் ட்ரீட் பண்றாரு, எங்க லவ் ஸ்டோரி, கப்பிள் கோல்ஸ் இப்படி டெய்லி நம்ம ஃபீட் முழுக்க கப்பிள் வீடியோஸால நிரம்பி வழியுது. ஆனா ஒரு கேள்வி, இது உண்மையான காதலா? இல்ல வியூஸ்க்காக உருவாக்குற கன்டென்ட்டா? இந்த வீடியோல யாரையும் தனிப்பட்ட முறையில விமர்சிக்க போறது கிடையாது. இப்பவே டிஸ்க்ளைமர் போட்டுடுறேன்ப்பா. ஸோ பப்ளிக்கா Instagramல அப்லோட் பண்ற கன்டென்ட்ட மட்டும் வச்சு தான் என்னோட கருத்த சொல்லப் போறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களோட வீடியோஸ் எல்லாம் கியூட் மொமெண்ட்ஸ், எமோஷனல் டயலாக்ஸ், ரொமான்டிக் ரீல்ஸ் இப்படி நெறைய கன்டென்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த கும்கி கப்பலும் கப்பிள் ரீல்ஸ்ல ரொம்ப பாப்புலர். கரும்பு ஜூஸ் குடிக்க கூட்டிட்டு போவியா மாட்டியா? பப்பு 12 மணி ஆயிடுச்சு பப்பு. இப்ப யாராச்சும் கரும்பு ஜூஸ் குடிக்க போவாங்களா? 12 மணி ஆனா கரும்பு ஜூஸ் குடிக்க கூடாதா? ஆனா ஒரு விஷயம் கவனிச்சீங்களா? இப்போ சோசியல் மீடியால ரியாலிட்டி விட கன்டென்ட்‌க்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ். கேமரா ஆன் ஆன உடனே ரொமான்ஸ். ஆனா கேமரா ஆஃப் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குதோ என்னமோ அது நமக்கு தெரியாது. நான் சொல்ல வர்றது என்னன்னா, எல்லா கப்புளும் ஃபேக்குன்னு கிடையாது. அதே நேரத்துல எல்லா வீடியோஸும் ரியாலிட்டின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சோசியல் மீடியாவோட வேலை என்னன்னா அட்டென்ஷன் சீக் பண்றது. அதுக்காக எமோஷனல் கன்டென்ட், கியூட் மொமெண்ட்ஸ், சர்ப்ரைஸ் வீடியோஸ், ப்ரொபோசல் வீடியோஸ் எல்லாமே ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. அதனால ஒரு வியூவரா நம்ம என்ன பண்ணணும்னா, என்டர்டெயின்மென்ட்டா பார்க்கணும். ஆனா, அத ரியல் லைஃபோட கம்பேர் பண்ணக்கூடாது. Instagramல பார்க்குற லவ்வ பார்த்துட்டு, என் லைஃப்ல இப்படியெல்லாம் இல்லையேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா, சோஷியல் மீடியால அப்லோட் ஆகுறது சில செகண்ட்ஸ் மட்டும் தான். அவங்களோட முழு வாழ்க்கை இல்ல. இந்த வீடியோ யாரையும் டார்கெட் பண்ணி கிடையாது. இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு சோஷியல் மீடியால சில கப்பிள் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மொபைல் ஷாப், கிளாத்திங் ஸ்டோர், சாரி ஷாப், ஜுவல்லரி, பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இப்படி பல பிராண்ட்கள ப்ரமோட் பண்றாங்க. அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது அவங்களோட வேலை. ஆனா அதே சமயம் ஒரு ப்ராடக்ட்ட ப்ரமோட் பண்றாங்கன்னா, அது நமக்கு கண்டிப்பா பெஸ்ட் ப்ராடக்ட்ன்னு அர்த்தம் கிடையாது. பல ப்ரமோஷன்ஸ் பெய்ட் கொலாபரேஷனா இருக்கலாம். அதனால நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இதெல்லாம் செக் பண்ணணும். அதாவது ரிவ்யூஸ் பார்க்கணும், பிரைஸ் கம்பேர் பண்ணி பார்க்கணும், குவாலிட்டி செக் பண்ணி பார்க்கணும். ரொம்ப முக்கியமா உங்களுக்கு இது தேவையா? இல்லையா? அப்படின்றத யோசிச்சு வாங்கணும். ஒருத்தர் Instagramல யூஸ் பண்றாங்கன்னு பார்த்துட்டு, அதே ப்ராடக்ட்ட உடனே வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. சோஷியல் மீடியால நம்ம கவனத்தை ஈர்க்க பல மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் பயன்படுத்தப்படுது. அதனால எந்த இன்ஃப்ளூயன்சரையும் கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ணாம, நம்மளோட தேவைக்கு ஏத்த முடிவ நம்ப எடுத்தா நம்ம நல்லா இருப்போம். சோஷியல் மீடியால நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஆனா, நம்ம முடிவ அது கட்டுப்படுத்தக் கூடாதுல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, சில Instagram இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களோட ஃபேஷன் ஸ்டைல், அப்புறம் கிளாமரஸ் ட்ரெஸ் மூலமா தான் அதிகமா கவனத்தை ஈர்க்கிறாங்க. அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா, அந்த மாதிரி கன்டென்ட்ட பார்த்துட்டு நெறைய பேரு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. சிலர் அந்த ட்ரெஸ் ஸ்டைல ட்ரெண்டுன்னு நெனச்சு காப்பி பண்ணவும் ஆரம்பிச்சுடுறாங்க. அதே நேரத்துல அந்த ட்ரெஸ் ஸ்டைல பத்தி யாராச்சும் கருத்து சொன்னா போதும். சில ஃபாலோவர்ஸ் அத பத்தி ஏத்துக்கொள்ளாம பெர்சனல் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. சோஷியல் மீடியால ஒரு கன்டென்ட்‌க்கு பாராட்டு சொல்ல உரிமை இருக்கிற மாதிரி, நாகரிகமான விமர்சனம் சொல்லவும் உரிமை இருக்குல்ல. கருத்துக்கு கருத்து சொல்லலாம். ஆனா திட்டுறதும், தனிப்பட்ட தாக்குதல் நடத்துறதும் சரியான வழி கிடையாது. அப்படின்றத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட நோக்கம் யாரையும் அவமானப்படுத்துறதுக்கு கிடையாது. நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன். சோஷியல் மீடியால பார்க்குற எல்லாத்தையும் கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ணாதீங்கன்றதுக்கான ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான் இது. Instagramல பார்க்குற ட்ரெஸ், லைஃப் ஸ்டைல், லவ், லக்ஸரி இதெல்லாம் அவங்களோட கன்டென்ட்டா இருக்கலாம். அதையே நம்ம ரியல் லைஃப்க்கு கம்பேர் பண்ணி டிசிஷன் எடுத்துறாதீங்க. லைக் பண்றதுக்கு முன்னாடி யோசிங்க. ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி கவனிங்க. வாங்குறதுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணுங்க. ரிமெம்பர், ரீல்ல தெரிஞ்சது ரியல் லைஃபோட ஒரு சின்ன பார்ட் தான். முழு வாழ்க்கை கிடையாது. ஸோ மறக்காம இத மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி, இப்ப போய் Instagramம ஓப்பன் பண்ணுங்க. ஆனா ஸ்க்ரால் பண்றதுக்கு முன்னாடி பிரெயின ஓப்பன் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன்.